குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு போகணும், கோயில் திருவிழாவுக்கு போகணும், அன்னதானம் போட போகணும், சர்ச்சுக்கு போகணும், மசூதியிலேருந்து தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கும்பிடணும், காலில் விழுந்து ஓட்டு கேட்கணும், ஓட்டுக்கு 500 கொடுக்கணும், 1000 கொடுக்கணும். இந்த எலெக்ஷன் வந்து அந்த விஜய் ஃபேக்டர் வந்து உடச்சிருக்கு. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் அவங்க மீண்டு வரல. இன்னும் திமுக என்னச்சிங்கன்னா ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டு, ஆனால் அதுலேயும் வந்து டிஆர்பி ராஜா தான் திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஜாதி அடிப்படையில் இது எங்கள் பெல்ட்டு, இந்த பெல்ட்டு ஃபுல்லாக நாங்கள் தான், இந்த பூத்தில் பாருங்க எங்களுக்கு தான் ஓட்டு அடிமான்ல, அதெல்லாம் இல்லை. எல்லா பூத்துலேயும் டிவிக்கு ஓட்டு வாங்கியிருக்கு. மக்கள் வந்து ஜாதி பார்க்கல, ஆனால் தாவேக கட்சி வந்து ஜாதி பார்த்துருது. எல்லா தொகுதியிலையுமே ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளர் அனுப்பாட்டினாங்க. அதாவது தேசிய கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை, இந்த பெர்சன்டேஜ் சொல்லலை, அண்ணாமலையே சொல்கிறாரு. 134 தொகுதிக்கும் போன ஒரே ஆள், ஒரே கட்சி தலைவர் சீமான் மட்டும். ஆனால் அதனுடைய ஓட்டு வங்கி வந்து பாதியாக உடஞ்சிருக்கு. முதல்ல உதயசீரன் ஓட்டு கேட்குறோம், அப்புறம் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்குறோம், அப்புறம் வந்து இவங்க 2 பேருமே அயோக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லாரோடைய நட்போடு இருக்கிறோம், மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் வந்தால் ஒரு மாற்றம் வரும், ஏதாவது செய்வாருன்னு நினைச்சோம். அப்படி எதுவும் நடக்கலன்னா நாங்கள் அவரையே கேள்வி கேட்போம். அந்த துணிச்சல் எங்களுக்கு இருக்கு, அவருக்கே மீம்ஸ் போடுவோம். உங்க எண்ணம். முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்களா, அதிமுகவிலையும் திமுகவிலையும் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. பல ஆண்டுகளாக அவங்க வந்து அரசியலில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னால் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு டெத்து வீடுன்னா அங்கே போகணும், ஒரு புதுசாக வீடு கட்டினாங்கன்னா போகணும், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு போகணும், காப்பு கட்டுறதுக்கு போகணும், கோயில் திருவிழாவுக்கு போகணும், அன்னதானம் போட போகணும், சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணும். அந்த வெள்ளிக்கிழமை மசூதியிலேருந்து தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கும்பிடணும், காலில் விழுந்து ஓட்டு கேட்கணும், ஓட்டுக்கு 500 கொடுக்கணும், 1000 கொடுக்கணும். இந்த மாதிரியான அரசியலுங்க அப்படிங்கிறதே வந்து இந்த எலெக்ஷன் வந்து அந்த எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய விஜய் ஃபேக்டர் வந்து உடச்சிருக்கு. பயப்படுறாங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு இப்படியே போணுச்சுன்னா எங்களால் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு திமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 2 பேருமே அதை வந்து ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி திமுக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் அவங்க மீண்டு வரல. இன்னும் திமுக என்னச்சிங்கன்னா ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் இளைஞர்களெல்லாம் நாங்கள் ஈர்க்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அதுலேயும் வந்து டிஆர்பி ராஜா தான் திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒரு நோக்கம் வந்து ஜென்சி அப்படின்னா கூட அதே டிஆர்பி ராஜா அங்கே வந்து இளைஞர் அணி சட்டை போட்டிருந்தாரு, இங்கே வந்து ஜென்சி சட்டை போட்டு வந்து ஐடிவிங் சட்டை போட்டிருந்தாரு, இங்கே ஜென்சி சட்டை போட்டு பேசிகிட்டு இருக்கிறார். வந்து அந்த ஒரு பயத்தை கொடுத்துருக்கு எல்லாருக்குமே. அப்போது இதை வந்து எல்லா கட்சிகளையுமே ஒரு காலியாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இது வந்து நம்ம சும்மா வெறுமனே அவங்க பேசுகிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் எலெக்ஷன் ரிசல்ட்டில் வச்சு பார்த்தோன்னா தேசிய கட்சிகள் இருக்குல்ல, பிஜேபி வந்து போன தடவை 4 எம்எல்ஏ இருந்தாங்க. இந்த தடவை ஒரே ஒரு எம்எல்ஏ போஜராஜன் ஊட்டியில் அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சிருக்கிறார், அவர் மட்டும்தான். மீதி எல்லாம் காலி ஆயிடுச்சு. காங்கிரஸ் வந்து போன தடவை 18 எம்எல்ஏ இருந்தாங்க, ஒரு பெரிய கட்சியாக இருந்தாங்க, நேஷனல் பார்ட்டி இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 5 எம்எல்ஏ தான் கிடச்சிருக்கு. அப்போது இந்த மாதிரியான ஒரு தேசிய கட்சிகளை வந்து ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. அதுமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கட்டும், விசிகா 4 எம்எல்ஏ இருந்தாங்க, இன்றைக்கி 2 எம்எல்ஏ. கம்யூனிஸ்ட்டு 2 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது என்ன உணர்த்துது அப்படின்னா, அதாவது ஜாதி அடிப்படையில் இது எங்கள் பெல்ட்டு, இந்த பெல்ட்டு ஃபுல்லாக நாங்கள் தான், இந்த பூத்தில் பாருங்க எங்களுக்கு தான் ஓட்டு அடிமான்ல, அதெல்லாம் இல்லை. எல்லா பூத்துலேயும் டிவிக்கு ஓட்டு வாங்கியிருக்கு. அது இவன் பெல்ட்டு அவன் பெல்ட்டு, அந்த பெல்ட் எல்லாம் உடஞ்சிடுச்சு, எல்லாமே காலியாகிட்டு. இல்லை நாங்கள் வந்து ஓட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், அவனோட நான் 500 அதிகம் கொடுத்துருக்கோம்னு அதுவும் போச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, பணம் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் ஓட்டு வந்து இன்னொருத்தனுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இது வந்து உடைச்சிருக்கு. இன்றைக்கி 2வது கட்சி 3வது கட்சி பெரிய கட்சி அப்படிங்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கும் ஒரு அவங்க இத்தனை சீட்டு ஜெயிச்சிருந்தால் கூட ஒரு பயத்தை உள்ளுக்குள்ளே வந்து உண்டாக்கியிருக்கு. நீங்கள் ஃபீல்டில் போய் பார்க்கணும், தொண்டர்களை சந்திக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னால் தொண்டர்களை சந்திப்பாங்க, ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் தொண்டர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இப்போ உருவாக்கியிருக்கு. இந்த ஃபேக்டர் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபேக்டர் வந்து உருவாக்கியிருக்கு. எல்லாருமே அந்த ஊடகங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்களுக்கு வலிமையான ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கட்சிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வெறுமனே இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த கட்டமைப்பே வந்து தகர்ந்து போகிற அளவுக்கு இதனுடைய விளைவு இருக்கா, இல்லை வெறுமனே பயத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கா? கட்டமைப்பு வந்து உடையுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ அதாவது ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரசாந்த் கிஷோர் கூட சொல்லிட்டு போனார், விஜய்க்கு வந்து ஒர்க் பண்ண வரும்போது விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் அதோட அதிமுக கட்டமைப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில செயலாளருமா, மாநில அமைப்பு செயலாளருமா, மாவட்ட செயலாளருமா, ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர், இதிலே வந்து மகளிர் அணி, தொண்டர் அணி,
மாணவர் அணி, இளைஞர் அணி, ஐடி விங்கு, தொழிலாளர் அணி, டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனி அணியை வச்சுருப்பாங்க. ஒன்றுக்குமே தனித்தனியாக அணி இருக்கும். அப்போது ஒரு ஊரில் ஒரு கிளை பொறுப்பு அப்படின்னா ஒரு 10 பேர் 15 பேர் பொறுப்பில் இருப்பாங்க. ஒரு கட்சி மீட்டிங் அப்படின்னா அந்த 15 பேர் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாலே 25 பேர் 50 பேர் ஆயிரும். இந்த கட்டமைப்பு இருந்துச்சு. அந்த கட்டமைப்பில் இப்போ அந்த 15 பேர் ஆளுக்கு ஒரு 50 ஓட்டு வாங்கினா கூட எவ்வளோ ஓட்டு வரணும் ஒரு பூத்தில்? இப்போது குளத்தூரில் முதலமைச்சருடைய தொகுதியிலே எல்லா பூத்துலேயுமே டிவிக்கு முன்னால் வருது. ஒரு 30-35 பூத்தில் தான் டிஎம்கே லீடு எடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த கட்டமைப்பு எங்கே போனது? கட்டமைப்பு இல்லை, உடஞ்சிருக்குது. இந்த கட்டமைப்புகளே வந்து அவங்க வலிமையான கட்டமைப்புன்னு சொல்றதே இங்க வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் வந்து நீங்க சொல்ல ஒரு விஷயமா இருக்கு. சரி, இது வந்து இப்போ நீங்க திமுக அதிமுக இல்லாம, ஏன்னா வந்து இப்போ ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வந்து அவங்க வந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை மட்டும் உருவாக்குறது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும், அதாவது எல்லா விஷயமும் என்ன சொல்றேன்னா, ஒரு தேர்தல் நிக்கணும்னா நீங்க இத்தனை கோடி செலவு பண்ணணும், அதுல என்னென்ன ஜாதினா நீங்க இந்த தொகுதியில் இந்த பகுதியில் இந்த ஜாதி மக்கள் இருந்தாலும் அவங்களை மட்டும் தான் வேட்பாளர் தான் ஓட்டு போடுவாங்க, இப்படியான ஒரு கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இந்த கட்டமைப்புலாம் உடைக்கப்பட்டிருக்கு. அடுத்த தேர்தல் எல்லாம் வந்து இது மாதிரியான பணம் செலவழிக்க தேவையில்லை, இந்த ஜாதி பார்த்தெல்லாம் வெயிட் பண்ணுறது தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழல் உருவாகிருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இது வந்து அதாவது அந்த ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்கல்ல, அது வந்து என்ன அப்படின்னா தாவேகாவே அப்படிதான் நினைச்சாங்க. நீங்க தாவேகாவினுடைய மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், வேட்பாளர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஜாதி அடிப்படையில் தான். மக்கள் வந்து ஜாதி பார்க்கல, ஆனால் தாவேகா கட்சி வந்து ஜாதி பார்த்துருக்கு. அது வந்து அந்த வியூக நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லா தொகுதியிலையுமே ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளரை நிப்பாட்டினாங்க. தாவேக்கால எந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஜாதி முதல் 3 ஜாதி எடுத்துக்கிட்டாங்க. அந்த முதல் 3 ஜாதியில் பெரும்பான்மை ஜாதி அல்லது அடுத்த பெரும்பான்மை உள்ள ஜாதி அப்படிதான் வேட்பாளர் நிப்பாட்டியிருந்தாங்க. அது நம்ம அவங்கவுங்க சொந்த ஊரில் நம்ம பார்த்தாலே தெரியும். நம்ம மாவட்டத்தில் 5 தொகுதியா 6 தொகுதியா அங்கே யார் யார் இருக்கிறாங்க, அதில் யார் அப்படின்னு. இப்போ திருநெல்வேலி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் முக்குளத்தூர்லேருந்து ஒருத்தரை போடுறாங்க, மறவர் சமூகத்திலேருந்து ஆர்எஸ் முருகன் போடுறாங்க. நாங்குநேரியில் நாடார் சமுதாயத்தில் அதுவும் இந்து நாடாராக இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் கிறிஸ்தவ நாடாராக இருக்கணும், திருச்செந்தூரில் இந்து நாடாராக இருக்கணும், தூத்துக்குடியில் நாடார் சமூகம், அதுக்கடுத்து தேவேந்திர குலவேளாளர் பரதவர் சமூகம் இருக்காங்க, உடனே அங்கே பரதவர் சமூகத்தை போடணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. கோயில்பட்டி நாயுடு சமூகம். விளாத்திக்குளம் அப்படின்னா அவங்க வந்து கம்பளத்து நாயக்கரை போடணும், ரெட்டியார் நாயக்கர் தேவேந்திர குலவேளாளர் இருக்காங்க, கம்பளத்து நாயக்கர் போடணும் அப்படின்னு சொல்லி. விருதுநகரில் வந்து ஒர்க் பண்ண கீர்த்தனாவை சிவகாசி தொகுதியில் போடுறாங்க. ஏன்னா சிவகாசியில் நாயுடு சமூகம் அதிகம் அப்படின்னு வேட்பாளர் நிறுத்தினதெல்லாம் ஜாதி அடிப்படையில் தான் நிறுத்தினாங்க. அதை உடைச்சது வந்து தாவேக்கால மக்கள் உடைச்சிட்டாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நிறுத்தினது அவங்க இது பண்ணாங்க. மக்கள் வந்து நீங்க ஜாதியும் வேண்டாம் பணமும் வேண்டாம், சும்மா ரசிகர் விஜய் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இந்த எல்லாத்தையும் உடைச்சி அவன் வந்து போட்டு போடுறான். இப்போ அந்த 35% அப்படிங்கிறதுல ஒரு 10% 15% ரசிகர்கள் இருந்தா கூட மீதி இருக்கிறாங்களா, மீதி பாதி, அந்த மீதி பாதி வந்து இது எல்லாத்துக்கும் மாற்றா ஒருத்தன் வரணும், ஒரு சேஞ்சு அவங்க வரட்டுமே, அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. மக்கள் தான் உடைச்சிருக்காங்க இதை. கரெக்ட். அப்போ வந்து என்னன்னா, இப்போ இது வரைக்கும் கட்டமைக்கப்பட்ட இந்த கட்டமைப்புகள் பிம்பங்கள் எல்லாமே அரசியல் லாபத்துக்காக வந்து இவர்களா கட்டமைக்கப்பட்டது. ஆனா மக்கள் வந்து அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றதான் வந்து இது காட்டுதா? ஆமா, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது ஒரு மூட நம்பிக்கை. அதாவது இந்த ஜாதியா இருந்தா தான் ஜெயிக்க முடியும், இவ்வளவு பணம் இருந்தா தான் அரசியல்ல போய் நிற்க முடியும் அப்படிங்கறத அந்த ஒரு அரசியல் மூட நம்பிக்கையை வந்து மக்கள் வந்து உடைச்சிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கா? மக்கள் வந்து இதை உடைச்சிருக்காங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், மக்கள் சரியா தான் இருக்காங்க, கட்சிகளும் இனிமே இந்த போக்குல பயணிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா? இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் இந்த ஃபேக்டரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ ஒரு தொகுதியில இவங்க அதிமுகவில் புதுசா வந்து சேர்றாங்க, லீமோரோஸ், அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம வட மாவட்டங்களில் பாமகவும் அதிமுகவும், அதாவது கவுண்டரும் வன்னியரும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவும் பாமகவும் ஜெயிச்சிருது. அப்போ அவங்க சில தொகுதியில் ஜாதி இருக்குது, சில தொகுதியில் பணம் இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கும். ஆமாம், அதாவது ஜாதி மதம் பணம் எல்லாமே. இப்போ கன்னியாகுமரி தென்காசி கோயம்புத்தூர் இதெல்லாம் பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிம்பாங்க. அங்கே வந்து பிஜேபியால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல, தனிப்பட்ட செலவாக்களையும் ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு மாற்றமா இருந்தா நல்லா இருக்கும். அப்ப இந்த மக்களுடைய அந்த உண்மையான வெளிப்பாடு பார்த்தீங்களா, இதுக்கப்புறமும் இனிமே வந்து தேசிய கட்சிகளான வந்து இப்ப பாஜகவுக்கு இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல அவங்களால இனிமே பெருசா வந்து ஈடுபட முடியாது, அவங்களுடைய கூடாரமும் வந்து கண்டிப்பா காலியாக தான் போகுது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அது ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம காங்கிரஸ் கட்சி வந்து 10.67
பெர்சன்டேஜ் வந்து போன தேர்தல் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து 3.37. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தொகுதி கம்மியாக போட்டி போட்டோம், அப்போ தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பாதிப்பு குறையுது. அதே மாதிரி பிஜேபி பார்த்தீங்கன்னா 11.24 11.24 இருந்து 2.97 மாறுறாங்க. அதாவது 8.27% வந்து குறையுது. தேசிய கட்சிகள் வந்து பாதிக்கும், அதாவது தேசிய கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை, இந்த பெர்சன்டேஜ் சொல்லலை, அண்ணாமலையே சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், தேசிய கட்சிகளெல்லாம் நம்பி ஒன்றும் இல்லை, எடுபடாது, தமிழ்நாட்டு அரசியலுக்கு பிஜேபினால ஒன்றும் செய்ய முடியாது, வேணா ஒரு கவுன்சிலரு ஒரு எம்எல்ஏ யாரு கூடயாவது கூட்டணி வச்சு, திமுக கூட கூட்டணி வச்சு 4 எம்எல்ஏ, அதிமுக கூட கூட்டணி வச்சு 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இப்படிதான் இருக்க முடியுமே தவிர ஒரு எதிர்கட்சியாவோ அல்லது ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும் கட்சியாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நம்ம சொல்லலை, அண்ணாமலையே நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சு ரஜினி கூட சேர்ந்து நம்ம புதுசாக ஒரு அரசியல் பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போறாங்க. அப்படின்னா தேசிய கட்சிகள் வந்து ஒட்டுமொத்தமாக காலி ஆயிட்டுன்னு தான் சொல்லலாம். காங்கிரஸ் ஏதோ இருக்கிற எம்எல்ஏக்களை வச்சு அமைச்சரவையில் பங்கெடுத்து கொஞ்சம் உயிரோட்டமாக வச்சுக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அது அடுத்த எம்பி எலெக்ஷன்ல தெரிஞ்சு போகும் எப்படி அப்படிங்கிறது. சரி, இப்போ இது போல இங்க வந்து நம்ம தமிழக அரசியல்ல தேசிய கட்சிகள் அல்லாம மற்ற கட்சிகள் இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து மற்ற கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தனி பெரிய கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்வையில் இருந்தது இது வரைக்கும் திமுக, காங்கிரஸ், பாஜக. இப்போ இதை தாண்டி கம்யூனிஸ்ட், விசிகா, பாமக இது எல்லாமே காலியா இருக்கு. பாமக அப்படிங்கிறது ஒரு மண்டல கட்சி மாதிரி மாறிடுச்சு. மாற்றம் முன்னேற்றம், தமிழ்நாட்டினுடைய சிஎம் நான் தான் அப்படின்னு சொல்லி அன்புமணி வந்து வந்தார். இன்னைக்கு வந்து அது உடஞ்சிட்டு. நாம் தமிழர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தவங்க, 2% இருந்து 8% கிராஸ் பண்ணவங்க. நாம் தமிழர் கட்சியை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ பேசும்போது பார்த்தோம்னா, நாங்கள் போன தடவை 25 தொகுதியில் போட்டி போட்டோம், இந்த தடவை கம்மியான தொகுதியில் போட்டி போட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லாங்க. பிஜேபி அதே மாதிரி கணக்கு சொல்லலாம். நாம் தமிழருக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது. 234 தொகுதியிலையும் டிவிகேவும் போட்டி போடுறாங்க, நாம் தமிழர் போட்டி போடுறாங்க. சரியா? இதில் வந்து ஒரு தொகுதி மட்டும் சுயேட்சைக்கு ஆதரவு கொடுத்தாங்க டிவிகே. 234லையும் களத்தில் வந்து 6 மாதத்துக்கு முன்னாலேயே வேட்பாளர் அறிவித்து மக்கள்கிட்ட நேரடியாக சந்தித்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனால் அதனுடைய ஓட்டு வங்கி வந்து பாதியாக உடஞ்சிருக்கு. 8%லேருந்து 4%க்கு வந்திருக்கிறோம். போன தடவை நாம் தமிழர் கட்சி வந்து எம்பி எலெக்ஷனில் 8.22 வாங்கியிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து 4% வந்திருக்கிறாங்க. அதாவது 4.22% வந்து குறைஞ்சிருக்குன்னா இது எப்படி அப்படின்னா வந்து சீமான் வந்து 234 தொகுதிக்கும் போன ஒரே ஆள், ஒரே கட்சி தலைவர் சீமான் மட்டும்தான். எல்லா இடத்துலையும் பொதுக்கூட்டம் போட்டது, செயல் திட்டமெல்லாம் PowerPoint எல்லாம் போட்டார். நாங்கள் ஒரு திட்டத்தை வந்து இப்போ பயோகேஸ் எடுக்கிறோன்னா அது எப்படி கொண்டு வர போகிறோம், ஆடு மாடு வளர்ப்போம் அதை எப்படி கொண்டு வர போகிறோம், வாட்டர் செட் டெவலப்மெண்ட்னா அது எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மக்கள்கிட்ட ரொம்ப விளக்கமாக சொல்லி கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சி. ஆனால் மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வரட்டுமே, ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு நினச்சிருந்தா மக்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டுக்கணும். சீமான் நம்பலை. முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க, மக்கள் வந்து எப்போவுமே சரியாக தான் இருக்காங்க, கட்டமைப்புகள் எல்லாமே அரசியல் கட்சி லாபத்துக்காக தான் கட்டமைக்கப்படுது. அப்போ இந்த மாற்றம் கூட வந்து டிவிக்கு, அதாவது வந்து தாவேகாவுக்கு கிடைச்ச அந்த மாற்றம் வந்து ஏன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கல, இனிமே அந்த நாம் தமிழர் கட்சியுடைய தேவையே இங்கே இருக்காது, அவங்க வளர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்னு தானே நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்க அரசியல் பாதையை பார்க்குறாங்க. சரி, அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்லாம் பார்க்குறாங்க. ஆரம்பிக்கும் போது பெரியாரைனுடைய கொள்கைகள், பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கை, சாதி மறுப்பு இதெல்லாம் பேசுனாங்க, அது ஓகே. உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு சீமான் 2006 பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் 2009 அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து 2011 இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி அதிமுக ஓட்டு கேட்குறோம். முதல்ல உதயசூரியன் ஓட்டு கேட்குறோம், அப்புறம் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்குறோம், அப்புறம் வந்து இவங்க 2 பேருமே அயோக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லாரோடையும் நட்போடு இருக்கிறோம். ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நீங்கள் 2 பேரும் அயோக்கியங்கிறீங்க, ஆனால் 2 பேர் கூடயும் நட்போடு இருக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி வந்து இது வரைக்குமே வந்து எந்த ஒரு போராட்டத்தையும் தானாக முன்னெடுத்ததில்லை. ஒரு போராட்டம் நடக்கும், அங்கே போய் தலைவர் பங்கெடுத்துக்கிடாரு தவிர இந்த கட்சியாக உருவாக்கி ஒரு போராட்டம் வரும்ல, அப்படி எதுவும் இல்லை. இது எல்லாத்தையுமே மக்கள் பார்க்குறாங்க. இல்லை சரி, விஜய் வந்து அப்படி போராட்டம் பண்ணாருன்னா விஜய் அப்படி பண்ணல. ஆனால் விஜய் வந்து ஒரு முதல் தேர்தல் ஒரு மாற்று சக்தியாக அவர் வந்து நம்புறாங்க, இவர் நம்பலை. அப்போ ஒரு எதிர்காலம் வந்து கேள்விக்குரிய மாதிரி இருக்கு. இந்த ரசிக மனப்பான்மையே தொடர்ந்து இருக்குமா, தமிழர் உணர்வு
தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தான் மறைமா அப்படிலாம் கிடையாது. அது இருக்கும், மக்கள்கிட்ட அந்த உணர்வு இருக்குது. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இருக்குது, தமிழ் தேசியங்கிற மனநிலை இருக்குது. ஆனால் அதுக்கான சரியான நபராக வந்து அவர் சீமான் அவர்களை வந்து பார்க்கல. அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். எக்ஸ்பேக்டோட விளைவு வந்து பெரிய லெவல்ல அவங்க வந்து வளர்ச்சியை வந்து தடுத்துருக்கு அப்படின்னா சீமானுக்கு வந்து ஒரு பின்னடைவா வந்து இந்த தேர்தல் மாறி இருக்கு. என்ன அப்படின்னா இந்த தேர்தல பின்னாடி செஞ்சு அடுத்த தேர்தலில் வந்து முன்னோக்கி பாயிருது, முன்னோக்கி அவங்களுக்கான இனிமே வந்து வளர்ச்சியே இருக்காது அப்படின்ற மாதிரி தானே இந்த அப்படி நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பயிற்சி முயற்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்ட பயிற்சி எப்படி ஆகும் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இல்லை இந்த விஜய் ஃபேக்டரே வந்து அடுத்த தேர்தலுக்கு தொடருமா, இல்லை அவங்க செயல்பாட்டு அடிப்படையில் இப்போ ஜென்சி இளைஞர்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் விஜயை நம்பினோம், அவர் வந்தால் ஒரு மாற்றம் வரும், ஏதாவது செய்வாருன்னு நினச்சோம். அப்படி எதுவும் நடக்கலைன்னா நாங்கள் அவரையே கேள்வி கேட்போம், விஜயை கேள்வி கேட்போம். அந்த துணிச்சல் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் விஜயை வந்து ட்ரெண்ட் பண்ணுவோம், அவருக்கே மீம்ஸ் போடுவோம், டிவிக்கே ரீல்ஸ் போடுவோம், மீம்ஸ் போடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க நெகட்டிவாக. அப்போ அப்படி ஒரு உடையும் போது ஒருவேளை சீமானை நம்பக்கூடியவங்க அல்லது விஜயை நம்பி ஏமாந்தவங்க, இல்லை அதிமுக நம்புவாங்க, ஒரு புதுசாக யாரும் வரமாட்டாங்களா? புதுசு இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது, உணர்வுகளாக இருக்குது. அந்த உணர்வுகள் நாளைக்கு வெடிச்சு கிளம்பும்போது அந்த ஒரு புது ஃபேக்டரா 2031 கூட நடக்கலாம், 35 கூட 36 கூட நடக்கலாம். அப்போ ஒரு புது ஃபேக்டர் நோக்கி மக்கள் வந்து அணிதிரண்டு போகலாம். அதாவது இப்போ எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய இந்த தாவேக்கா இந்த இதில் ஒரு ரியல் ஃபேக்டரா மாறினது மாதிரி அடுத்த தேர்தல் இன்னொரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு எக்ஸ் 2.0 ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா இங்க வரும் அப்படின்னு வரலாம். உங்களுக்கு கருத்தியல் ரீதியா, கொள்கை அடிப்படையிலயா, உணர்வுகள் அடிப்படையில மக்கள் வந்து இருக்கிறான். மக்கள் ஆனா வந்து கண்டிப்பா ஏத்துக்கிறதுக்கும் அதை வந்து அதை ஆதரிச்சு அரவணைச்சுக்கிறதுக்கும் புதிய ஒரு ஃபேக்டரை கூட வந்து அதை வெற்றி பெற வைக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. அதிமுக நம்பின மாதிரி நம்ம தாவேக்காவை நம்பிட்டோம், இது பண்ணலாம், சரியா செயல்பட நாம் தமிழர் நம்பணும். அவங்கள ஜெயிக்கிற கட்சியா இல்ல, அவங்க வெறும் பயிற்சி முயற்சியாவே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு ஜெயிக்கிற கட்சியா நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு நம்பும் போது அது புது ஒரு அரசியல் மாற்றங்கள் வரலாம், அடுத்த தேர்தலே கூட வரலாம். ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்பேக்டர் வந்து இன்னொரு X.2.0 வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப இளைஞர்கள் வந்து அப்படி நினைக்கிறாங்க. ஓகே, எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ மற்ற கட்சிகள் இருக்குல்ல, இப்போ விசிக எடுக்கலாம், இப்போ பட்டாளி மக்கள் கட்சிகள் இருக்காங்க, இவங்களுடைய எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும்? தமிழக அரசியல் உள்ள அவங்களுக்கான வளர்ச்சிகள் இல்ல வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு மண்டல கட்சியா முடிஞ்சு இன்னைக்கு ஒரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து விஜயை பாராட்டி பேசுறாரு. ஏன்னா அடுத்த எம்பி எலெக்ஷனுக்கு கூட்டணி வைக்கணும். இப்ப அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு, அடுத்த எலெக்ஷனுக்கு கூட்டணிக்கு இப்பவுமே தயாராகிறாரு. இப்ப எல்லா கட்சியுமே சின்ன கட்சிகள்லாம் டிவிகேவை பாராட்டி அந்த கட்சியோட நம்ம போய் கூட்டணி சேர முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதை வந்து நம்ம ஒரு அரசியல் மாற்றமாகவோ ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டு 5 சீட்டு வரைக்கும் வாங்கிக்கிட்டு ஜெயிக்கலாம், அவ்வளோதான். நம்ம அரசியல் மாற்றம் அப்படின்னா புதுசாக ஒரு கட்சியாக தான் உருவாக முடியுமே தவிர அது வந்து விஜயோட மோதிர கட்சியா அல்லது விஜயை நம்பி ஏமாந்தவங்களோட மோதிர கட்சியா அப்படிங்கிறது நம்ம அடுத்து தான் பார்க்கலாம். ஓகே, உண்மையிலேயே நீங்க சொல்ற விஷயம் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் தூண்டுற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஃபேக்டரா இருந்த தாவேக்கா வந்து இருக்கக்கூடிய பழைய ஓல்டு மாடல் கட்சியெல்லாம் உடைச்சி தகர்த்ததோட மட்டும் இல்லாம புதிய ஒரு X.2.0க்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன விஷயம் வந்து இது உண்மையிலேயே நம்ம வரலாற்றில் வந்து குறிச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி ஒண்ணு நடந்து நீங்க சொன்ன மாதிரி தாவேக்கால் வந்து அவங்க நம்பி நிறைவேறாம போய் அந்த ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய மக்களும் பழைய கட்டமைப்புகள் எல்லாம் உடைஞ்சு புதிய ஒரு ஃபேக்டர் வந்து தமிழக மக்களுக்கு பெரிய லெவல்ல பங்காற்றாங்கன்னா நீங்க சொன்ன விஷயம் நிறைவேறினா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.